Hi, this is Dr. Usha Nandini, psychiatrist from Tanjavur. Stoicism Philosophy Seriesல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Clarify Your Intentions. இத வேற சில புக்ஸ்லயும் குறிப்பிட்டிருக்காங்க வேற வேற விதத்துல. லைக் The 48 Laws of Power புக்ல Plan all the way to the end அப்படின்னு சொல்றாங்க. The 7 Habits of Highly Effective People அப்படின்ற புக்ல Begin with an End in Mind சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம என்ன பண்ண போறோம், நமக்கு என்ன விளைவு வேணும், நம்மளோட கோல் என்ன அப்படின்றத விஷுவலைஸ் பண்ணிட்டு தினம் தினம் நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிஸை ஷெட்யூல் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் ஃப்ரூட்ஃபுல்லாகவும் ஒரு டைரக்ஷனோடையும் இருக்கும். நம்ம கோல் அட்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கண்டிப்பா அட்டைன் பண்ணுவோம்னு நம்ம ஃபால்ஸ் ஹோப் கொடுக்கல. ஆனா நம்ம அந்த கோல் என்னன்னு விஷுவலைஸ் பண்ணாமே பண்ணோம்னா நம்ம கண்டிப்பா அதை அட்டைன் பண்ணவே மாட்டோம் அப்படின்றதுதான் இந்த பிலாசபி. இதுக்கு ஒரு சின்ன கதை என்னன்னு பார்க்கலாம். ஒருத்தர் ஒரு ஜூனியரை பாட்ரியில ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. அவரை நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு. அவரும் எல்லாத்தையும் பண்றாரு. பட் அவர் பர்ஃபெக்டா பண்ண வேண்டிய அந்த பாட் அப்படின்றது அவருக்கு வரவே மாட்டேங்குது. நிறைய நாள் ஆயிடுச்சு. அவரோட மென்டார் கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ ஃபர்ஸ்ட் மண்ணுல கை வைக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட பாட் என்ன பண்ணணும்னு யோசி. தண்ணி குடிக்கணுமா, கிரெயின்ஸ் வைக்கணுமா, வேற ஏதாவது ஆட்டா இருக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு அதுல கை வை, அப்பதான் உனக்கு அது கரெக்டா வரும்னு சொன்னாரு. அவரும் அதை ஃபாலோ பண்ணாரு. இதை பத்தி யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ.